ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அதாவது எல்லோரும் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் அந்த 60,000 கிட்டே இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரியாலிட்டி பற்றி ஒரு வீடியோ போட சொல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கும் அது பிடிக்காது. இப்போ கூட இந்த வீடியோ கூட அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ கூட லைக்ஸ் கம்மியாக தான் வரும், கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வரும். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம எஃபர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நம்ம வீடியோ போட்டு அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது முட்டாள்தனமான வேலை. ஸோ எனக்கு ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சேனலில் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெலிகிராம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெலிகிராமும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய அடுத்த சைக்காலஜி லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய வியூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செபி புதுசாக நியூ ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க சார். அது என்ன சார், அது என்ன பண்ணலாம், அது ரொம்ப டஃப்பாக இருக்குது, அது எங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல அப்படின்னு. இப்போது நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ஒரு அடிக்ஷன் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் ஆப்ஷன்ஸ்க்கு ஆல்ரெடி அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வெளியே வர முடியல. இப்போ நான் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஒரு நெகட்டிவாகவோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காம ஆகிடும். ஓகே, ஸோ எங்கே நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம விவரமாக பார்ப்போம். ஏன் பிரச்சனை நடக்குது அப்படின்னு. இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி செபி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே ப்ரீமியம் ஆஃப் ஃப்ரண்ட் கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பொசிஷன் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன கான்ட்ராக்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு. இப்போது அதனுடைய முடிவு தான் இந்த டைமில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 15 லாட்ஸ் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்ன நடக்குது அப்படின்றது லைட்டாக உங்களுக்கு செபி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 91% இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 24வது வருஷம் 2024 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 91% கிட்டத்தட்ட 73 லேக் ட்ரேடர்ஸ், 73 லட்சம் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரேடர் பர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் பர் ட்ரேட் ஆவரேஜாக. அதாவது ஒருத்தர் 1 கோடி லாஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் 5,000 ரூபாய் லாஸ் பண்ணாங்கன்னா அதை கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா பர் ட்ரேடர் 1,20,000, அதாவது 1,20,000 ரூபாய் ஒரு ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை மடங்கு லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த 91% லாஸ் பண்ணுறாங்க, அப்போ இருக்கிறத 9% ட்ரேடர் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பொய்யான விஷயம் தான். ஏன்னா 9%லேயே நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸஸ், ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3% ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் தான் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஆனால் இது சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த நியூஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு இந்த யூடியூப் இப்போ இருக்க சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது இப்போ 2000 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரே நாளில். இந்த 10,000 ரூபாய் வச்சுன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சலாம். இந்த ஒரு அட்ராக்ஷன் தம்ப்நெயில்ஸு ஹோப் சேல் பண்ணுறவங்க எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாங்கினா உங்களோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், நீங்கள் அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலான்னு சொல்லுங்க. அதை தான் நிறைய மக்கள் விரும்புகிறாங்க. தவிர இந்த மாதிரி ரியாலிட்டி பற்றி பேசி ஒரு பர்சன் தான் இந்த மார்க்கெட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் ஆப்ஷன்ஸ் அடிக்ஷனில் உள்ளே போயிட்டு இருந்தால அவங்க என்ன விடியல் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியுமா, அதுலேருந்து வெளியே வர முடியும், அதுலேருந்து வெளியே வர முடியும், ஈக்விட்டிலாம் சம்பாரிச்சு ரொம்ப லேட் ஆகும், அதெல்லாம் எங்களால் முடியாது, ஃப்யூச்சர்லாம் பண்ணால் ரொம்ப எங்களால் அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் முடியாது ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸில் மூழ்கி இருக்கிறாங்க. மேபி இந்த ஆப்ஷன்ஸில் அடிஷனல் வெளியே வரதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய அடுத்த லெவலில் போகிறது முயற்சி பண்ணுங்கள். இதிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னுடைய சஜஷன் என்னென்னா இதிலேருந்து வெளியே வந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செபியோடைய ரூல்ஸ் என்ன இப்போது கொண்டு வந்திருக்காங்க. இப்போது கான்ட்ராக்ட் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன சாதகமாகும் என்ன பாதகமாக அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம், ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எத்தனை லாட் சைஸு எத்தனை கான்ட்ராக்ட் எண்ணிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 சைஸ் இந்த லாட்டு இப்போ 75 மாற்றிருக்காங்க. சார் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி நீங்கள் 100 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு லாட் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ அதே 3 மடங்கு கொடுத்து 300 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதாவது 3 லாட்ல சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போது அதனுடைய ப்ரீமியம் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இந்த பணம் இருந்தால் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த 100 ரூபா உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. இப்போ என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை நோக்கி பயணிக்கிறதோட நெக்ஸ்ட் டைம் என்ன சார், இப்போ என்கிட்ட இருக்கிறது காசு 100 ரூபா தான், நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு அதில் தேடுவாங்க. இதுக்குள்ளே நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் நினைக்கிறேன். என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் இந்த அவுட் ஆஃப் த மணி தேடி போவாங்களோ அப்படின்னு என்னுடைய கருத்து.
அவுட் ஆஃப் த மணி என்னென்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரூ100 அப்படின்றது ஏடிஎம் வச்சுக்கலாம். இது வந்து ஏடிஎம் மணி அப்படின்னா இப்போ வந்து ஓடிஎம் ரொம்ப தூரத்தில் அவுட் ஆஃப் மணி பார்த்தீங்கன்னா ரூ10 ரூ20 கூட கிடைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ரூ100 தான் இருக்குது, ஸோ இந்த ரூ100 வச்சு நான் இந்த ப்ரீமியம் கனெக்ட் பண்ணிடணும், ஏன்னா கம்மியாக காசு கிடைக்கல, இதை நான் வந்து வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் வந்து எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அது இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுரும். அவுட் ஆஃப் த மணி வந்து தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. அது வந்து கேம்பிளிங்க்கு ஈடாகும், சூதாட்டத்துக்கு ஈடாகும். அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் உங்களுடைய மூமெண்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட் மேலே போனால் கூட அவுட் ஆஃப் த மணி வந்து மேலே போகாது. நீங்கள் புட் ஆப்ஷன், அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா மேலே போனால் போகாது. அதேமாதிரி புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஏறவே ஏறாது, உங்களுக்கு அப்படியே தான் நிற்கும். ஜீரோ ஆகிறதுக்கான முயற்சிகள் தான் ஈடுபடும் அவுட் ஆஃப் த மணியில். ஸோ வந்து அவுட் ஆஃப் த மணியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி 15 இருந்த சைஸ் வந்து இப்போ 30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது டபுள் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி என்னென்னு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது வந்து டபுள் ப்ரீமியம் வந்து கொடுக்கணும். டபுள் லாட், 2 லாட். அது ரூபான்றது இப்போ 200 கொடுத்து பை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். இப்போ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். எப்போது 25 இருந்தது ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ 65 மாற்றிட்டாங்க. ஒரு லாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 25 இருந்தது 65 மாற்றிட்டாங்க. மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்க 50 120 மாற்றிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 10 25 மாறிடுச்சு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 10 20 மாறிடுச்சு. அப்புறம் 15 30 பேங்க் எக்ஸ். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 25 60. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஒன்று உங்களுக்கு ப்ரீமியம் தொகை அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். சரி, இது என்னிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி வித் எக்ஸிட்டிங் லாட் சைஸ். அதாவது உங்களுடைய நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா டிசம்பர் 19 அதாவது உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் முடியுது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா தெரியும் என்னிலேருந்து வருது டேட் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸ்பைரி ஷெட்யூல் ஆஃப்டர் நவம்பர் 20 மேலே என்னென்ன இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா Thursday ஆஃப் எவ்ரி வீக். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி கேன்சல் ஆகிருக்குது. எது எல்லோரும் ட்ரேட் பண்ணுறது முக்கியமாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. நவம்பர் 20 மேலே வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரியாக மாறுது எல்லாமே. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்னுடைய சஜஷன், நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தரப்பில் ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக்ஸில் முயற்சி பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மேபி அதில் ஒரு 6 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துங்க. இதெல்லாம் வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வராத வெள்ளம் உங்களுடைய பணம் வந்து இன்னும் 0 தான் ஆகிட்டு இருக்குமே தவிர இன்னும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய சஜஷன் என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் சரி இது பண்ணி அது பண்ணலாம், அது பண்ணி இது பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சரி, இப்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் நீங்கள் நினைக்கலாம், சார் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கும் வந்து இங்கே ரிவீட் வச்சுட்டாங்க. ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங்கும் பண்ண முடியாது. இப்போ கால் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது கால் அவுட் ஆஃப் த காலை பை பண்ணிவிட்டு அப்புறம் லாங் ஒரு புட்டில் வாங்கிட்டு 2 ஹெட்ஜ் பண்ணால் ப்ரீமியம் கம்மியாகும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போது கிடையாது. எப்போதும் கிடையாது, அதுவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் எப்போ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் ஓகே, நோ கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் எக்ஸ்பைரி February 1 மேலே அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஜ் பெனிஃபிட் இல்லையா, அதுவும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. உங்களுடைய என்ன ஃபுல் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய முக்கியமான பாயிண்ட்டை நான் தேடி இதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயிலாக பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக போகணுன்றதுக்காக என்னுடைய தரப்பில் எது உங்களுக்கு முக்கியமான விஷயம் செலக்ட் பண்ணி அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்குது சார், இதில் நான் லாட்ஸஸ் என்னிலேருந்து சேஞ்ச் ஆகும் எக்ஸாக்ட்லி தெரிஞ்சு விரும்புகிறேன் அப்படின்றவங்க கூகுளில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அட்டவணை போட்டு ரெடியாக இருக்கும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.